ஜனாதிபதி தேர்தல் குறித்து நீதி அமைச்சர் விஜயதாசவின் விசேட அறிவிப்பு. நொண்டிச்சாட்டுகளை கூறி தேர்தலை பிற்போடவே முடியாது சுமந்திரன் குற்றச்சாட்டு. பரீட்சைகளுக்கான நேர அட்டவணை தொடர்பில் கல்வி அமைச்சு வெளியிட்ட தகவல். புதிய போலீஸ் மா அதிபர் ஈஸ்டர் தாக்குதல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவரா? யாழ்ப்பாண சர்வதேச புத்தக கண்காட்சி சர்வதேச ரீதியான பங்களிப்போடு 40க்கும் அதிகமான புத்தக காட்சி கூடங்கள் வரும் ஆகஸ்ட் மாதம் 9, 10 மற்றும் 11ஆம் திகதிகளில் யாழ்ப்பாண கலாசார மத்திய நிலையத்தில். ஊடக பங்காளர் கிரீன் மீடியா, காலைக்கதிர், மாலைக்கதிர். 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தானும் போட்டியிட உள்ளதாக நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். விசேட ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மக்கள் கூட்டணியின் சார்பில் வேட்பாளராக களமிறங்குவதாகவும் சின்னத்தை பின்னர் அறிவிப்பதாகவும் விஜயதாசா கூறியுள்ளார். இலங்கையினதும் இலங்கை மக்களினதும் வெற்றியை முன்னிறுத்தி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்குவதாக மேலும் குறிப்பிட்டுள்ளார். உங்களது விதியை தீர்மானிக்கும் உரிமையை அரசியல்வாதிகளிடம் கையெழுத்து பார்த்து கொண்டிருப்பதால் எஞ்சியது துன்பம் மாத்திரமே. உலகம் மாற்றமடைவதை பார்ப்பதற்கு விரும்பினால் அந்த மாற்றத்தை உங்களால் மாத்திரமே ஏற்படுத்த முடியும் என தனது விசேட உரையில் அமைச்சர் கூறியுள்ளார். அதிபர் தேசப்பந்து தென்னகோனை உயர்நீதிமன்றம் இடைநிறுத்தியதால் நொண்டிச்சாட்டுகளை சொல்லி ஜனாதிபதி தேர்தலை பிற்போடாது சட்டத்தின் பிரகாரம் அதனை நடத்த வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பேச்சாளர் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணியுமான M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று வர்த்தக சங்கத்தினருடன் நடத்திய கலந்துரையாடலை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், போலீஸ் மா அதிபருடைய நியமனம் சம்பந்தமாக உயர்மன்றத்திலே இடைக்கால உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 9 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு பல நாட்கள் விவாதிக்கப்பட்டு வந்தன. இந்த வழக்கை கொண்டு செல்வதற்கு அனுமதியை வழங்கிய உயர் நீதிமன்றம் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோனை அந்த பதவியிலிருந்து இடைநிறுத்தி உத்தரவு வழங்கியுள்ளது. ஜனாதிபதியினாலேயே நியமனம் பெற்ற போலீஸ் மா அதிபருடைய நியமனம் சட்டப்பூர்வமானதாக இல்லை என்ற காரணத்தினாலே இந்த உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு வந்த பிறகு அமைச்சரவையை அவசரமாக கூட்டி கலந்துரையாடுகின்றார்கள் என்ற செய்தி எங்களுக்கு கிட்டியிருக்கின்றது. அந்த கலந்துரையாடலில் ஒரு நிரந்தர போலீஸ் மா அதிபர் இல்லாத நிலையால் ஜனாதிபதி தேர்தல் நடத்த முடியாது என்ற கருத்து நிலவுவதாக நாம் அறிகின்றோம். ஆனால் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு சட்டத்திலே எந்தவித தடையும் கிடையாது என்பதை அழுத்தம் திருத்தமாக கூறுகின்றேன். எங்களுடைய அரசமைப்பிலே எப்போது ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது செப்டம்பர் 14ஆம் தேதி முதல் அக்டோபர் 17ஆம் தேதிக்கு இடையில் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடத்தப்பட்டே ஆக வேண்டும். அவ்வாறு தேர்தலை நடத்தும் அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழுவின் கையில் தான் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் ஜனாதிபதியின் கையிலே அது கிடையாது. ஆகவே தேர்தல்கள் ஆணைக்குழு சட்டத்தின் பிரகாரம் எந்தவித நொண்டிச்சாட்டுகளையும் சொல்லாமல் உடனடியாக தேர்தல் தினத்தை அறிவித்து சட்டத்தின் பிரகாரம் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று M.A. சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். பரீட்சைகளுக்கான நேர அட்டவணை புதுப்பிப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். பிட்டிப்பனையில் உள்ள களஞ்சிய சாலையில் பாடசாலை பாடப்புத்தகங்களை விநியோகிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய இந்த வருடத்திற்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையை அடுத்த ஆண்டின் முதல் 2 மாதங்களை நடத்த திட்டமிட்டுள்ளோம். அத்துடன் ஏற்கனவே திட்டமிட்டபடி நிறைவடைந்துள்ள கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் வெளியானால் அது சாத்தியமாகும் எனவும் தெரிவித்துள்ளார். அதேவேளை உயர்தரம் மற்றும் ஏனைய பரீட்சைகளை அதற்கு முன்னர் நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த குறிப்பிட்டுள்ளார். போலீஸ் மா அதிபராக செயல்பட்ட தேசப்பந்து தென்னகோன் தொடர்பாக உயர்நீதிமன்றம் நேற்று புதன்கிழமை வழங்கிய உத்தரவின் பிரகாரம் வெற்றிடமாக உள்ள போலீஸ் மா அதிபர் பதவிக்கு மத்திய மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் லலித் பத்திநாயக்க நியமிக்கப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் லலித் பத்திநாயக்க மித்தனிய கனிஷ்ட கல்லூரியின் பழைய மாணவர் என்பதுடன் போலீஸ் திணைக்களத்தின் அடுத்த உயர் அதிகாரியாகவும் கருதப்படுகின்றார். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக இவருக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளில் இருந்து தேசிய போலீஸ் ஆணைக்குழுவினால் நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவினால் அவர் அண்மையில் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். போலீஸ் மா அதிபரின் நியமனம் அல்லது இது தொடர்பான விடயங்கள் ஜனாதிபதி தேர்தலை பாதிக்காதென சட்டத்தரணிகள் தெரிவிக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இளவாலை போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட பகுதியில் நபரொருவர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு பிரதேசத்தில்
உள்ள வீடொன்றில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. உயிரிழந்தவர் பண்டத்தரிப்பு செட்டிக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த 74 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த வீட்டிலிருந்து கடும் துர்நாற்றம் வீசியதால் அயலவர்கள் சென்று பார்த்தபோது சடலம் வீட்டின் முன்புறத்தில் கிடப்பதை அவதானித்து பின்னர் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். மரணத்திற்கான காரணம் இதுவரை தெரிய வராத நிலையில் நீதவான் விசாரணைகளின் பின்னர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவை தொடர்ந்து இஸ்ரேலிய குடியிருப்பாளர்கள் சிலர் மீது ஆஸ்திரேலிய பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் பலஸ்தீனியர்களை துன்புறுத்தல் மற்றும் பாலியல் வன்கொடுமைகள் செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட இஸ்ரேலிய குடியிருப்பாளர்கள் சிலர் மீது ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பென்னி வாங் தனிநபர்கள் 7 பேர் மீதும் ஹில்டாப் யூத் மத குடியேற்ற குழு மீதும் நிதி மற்றும் பயண தடைகள் அறிவித்தார். அவர் பலஸ்தீனியர்கள் மீது வன்முறை தாக்குதல்களில் ஈடுபட்டதாக பென்னி வாங் குற்றம் சுமத்தியுள்ளார். இவர்களின் துன்புறுத்தல்களின் விளைவாக பலத்த காயங்களுடன் சில சமயங்களில் உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கான்பெர்ராவின் இந்த அறிவிப்பு அமெரிக்கா, பிரித்தானியா, கனடா மற்றும் ஆஸ்திரேலிய ஒன்றியத்தின் நகர்வுகளை போன்று அமைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேற்குறித்த நாடுகளும் இஸ்ரேலிய குடியிருப்பாளர்கள் சிலரை கருப்பு பட்டியலில் சேர்த்துள்ளன. ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனிய பிரதேசங்களில் இஸ்ரேல் குடியேற்றங்கள் சர்வதேச சட்டத்தின் கீழ் சட்டவிரோதமானது என்பதுடன் அமைதிக்கு தடையாக அமைவதாக வாங் மேலும் தெரிவித்துள்ளார்.